இது நற்சிந்தனை கூட கடந்து செல்வோமா. முதலிலே ஜீவ வார்த்தை சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் எடுத்து வருகிறார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் சூழ்நிலைகளை கண்டு சோர்வுற்று இருக்கிற உங்களுக்கு தைரியத்தை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், பலனற்று போன நிலைகள் காணப்படலாம். காரணம், சூழ்நிலைகளின் காரணமாக சோர்வுக்குள்ள தள்ளப்பட்ட நீங்கள், இயேசு இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உடையவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்பதையெல்லாம் அறிந்திருந்தும் பலனற்று தைரியத்தை இழந்து போய் என்ன செய்வது என்று அறியாதவர்களாய் ஒரு சிலரும் நீண்ட நாட்களாய் தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விருப்பங்களுக்காக காத்திருந்து பதில் இல்லையே என்றும், என் ஜெபங்கள் கேட்கப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்துடன் இருப்பவர்களும், வேறு சிலர் புதிய விடியலுக்காய் புதிய பாதைகள் திறக்கப்பட வேண்டி காத்திருக்கிறவர்களும் உண்டு. உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நானே பதில் செய்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர் என்று. கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் ஜெபத்திற்கு மறு உத்தரவை கொடுத்து பலன் தந்து தைரியப்படுத்தி ஆசிர்வதிப்பேன் என்று இன்றைக்கு உறுதியளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், பதிலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், அவன் குடியிருக்கிற நகரமாகிய சிக்லாகின் மேல் அமலேக்கியர்கள் தாவீதுக்கு விரோதமாக புகுந்து நகரத்தை அக்கினியினால் சுட்டெரித்து அங்குள்ள ஜனங்கள் யாவரையும் சிறைப்பிடித்து சென்று விட்டனர். இதை அறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீதும் செயல்பட்டான். கொள்ளையாடி கொண்டு போன யாவற்றிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், பலனடைந்தான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட சத்ரு சகல சதித்திட்டங்களினால் உங்களின் ஆசிர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை திருடிக் கொண்டும் சுட்டரித்தும் விட்டானே என்று கலங்கிக் கொண்டு அழுகுதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களே, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரின் சமூகத்தில் ஆறுதல் பெறுவீர்கள். கர்த்தர் தாவீதுக்கு அருளின அதே மறு உத்தரவை இன்றைக்கு உங்களுக்கும் அருளுகின்றார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள், ஒன்றிலும் குறைபடாமல் சகல நன்மைகளும் திருப்தியாய் பெற்றுக்கொள்ளும்படியும் ஆசிர்வதிக்கின்றார். மேலும் உடைந்த மனதை தேற்றி பலனையும் ஆறுதலையும் சமாதானத்தை, சுகத்தை அளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் சமாதானத்தை காண்பீர்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா,
இனிமேல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று அவர் சொன்னார். அதற்கு ஆவியானவரும், ஆம், அவர்கள் தங்கள் பிரயாசங்களிலிருந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 14:13. பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. நாம் பூமியில் யாத்திரியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். நம்முடைய உண்மையான குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. கர்த்தர் அழைக்கும் நாளை விசுவாசிகளுக்கு பயப்பட வேண்டிய நாளாக அல்ல, பாக்கியமான நாளாகவே வேதாகமம் கூறுகிறது. கர்த்தருக்குள் வாழ்ந்தவர்களுக்கு மரணம் முடிவு அல்ல, அது நித்திய மகிமைக்குள் நுழையும் வாசல். இயேசு நமக்காக இடம் ஆயத்தம் செய்ய சென்றார். அவர் மீண்டும் வந்து தம்முடையவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வார். ஆகையால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய், பரிசுத்தமாய், விசுவாசத்தில் நிலைத்திருந்து வாழ வேண்டும். இந்த உலகத்தின் எமக்கான செல்வம், புகழ், பதவி எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் கர்த்தரோடு இருக்கும் வாழ்க்கை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவருடைய அழைப்புக்கு ஆயத்தமாய் இருப்பவர்களே உண்மையிலேயே பாக்கியவான்கள். இன்று எம்மை நாமே ஆராய்வோம். கர்த்தர் என்று என்னை அழைத்தால் நான் ஆயத்தமாய் இருக்கின்றேனா என்று நம்மை விசாரிப்போம். கர்த்தரோடு நடந்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து பரலோகத்தை நோக்கிய ஓட்டத்தில் உறுதியாக ஓடுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. 2026ஆம் ஆண்டு இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளில் 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக வருகிறது. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, the Lord is my helper and I will not fear what man shall do unto me என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறார் என்று இந்த வாக்கத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். The God is my helper and I will not fear what man shall do unto me. மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வராய் இருந்தால், கர்த்தர் நமக்கு சகாயராய் இந்த நாட்களில் இருப்பாராய் இருந்தால், நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்களிலே இல்லை என்பதைத்தான் ஆங்கில வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது மட்டுமல்ல, மனிதனால் இந்த நாட்களிலே எந்த காரியத்தையும் இந்த நாட்களிலே அங்கே மாற்ற முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிற பட்சத்திலே ஒன்றுமே செய்ய முடியாது என்பதைத்தான் குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த எபிரேயர் ஆக்கத்தை நீங்கள் எடுத்து இந்த நாட்களில் வாசிப்பீர்களா இருந்தால், அங்கே தேவனுடைய மனுஷர்களுக்கு தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களும், அது மட்டுமல்ல தேவனுடைய மனுஷர்கள் எப்படியாக தேவனோடு நடந்தார்கள், அவர்களுடைய விசுவாச உறுதியை பற்றியும் இந்த நாட்களில் இந்த அதிகாரத்திலே கூறப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே முதலாவது நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனிடத்தில் இருந்து ஒரு சகாயம் இந்த நாட்களே நமக்கு வராது. கர்த்தரிடத்தில், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தான் ஒரு சகாயம் இந்த நாட்களில், ஒரு நன்மை இந்த நாட்களில் வரும் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒத்தாசை வரும் என்பதை குறித்து தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 121 எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அந்த இடத்துல இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த வான்கள் இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களில் அந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு மனுஷனிடத்திலே இருந்து எந்த விதமான ஒத்தாசையும் வராது. ஆனால் கர்த்தர் ஒருவர் நினைத்தால்தான் இந்த நாட்களிலே என்ன செய்ய முடியும், அந்த மனுஷன் மூலமா இந்த நாட்களிலே நமக்கு ஒரு ஒத்தாசையை இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை அனுப்பி வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளே,
நீங்கள் கர்த்தரோடு இருக்கிற வேளையிலே இந்த மனுஷன் எனக்கு அந்த காரியத்தை செய்வான், இந்த காரியத்தை செய்வான் என்று பயப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்களில் இல்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம், அருமையான அன்பு பிள்ளைகளே. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு சகாயராயிருக்கிறார். அதனாலே நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும், அதே வேளையில் இந்த நாட்களிலே இந்த மனுஷர்கள் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, ஏனென்றால் அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நம்முடைய சகாயர், அவர்தான் நம்மை காக்கிறவர், அவர்தான் நமக்கு பலன் தருவர், அவர்தான் நமக்கு திடன் தருகிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோமா இந்த நாட்களிலே இருப்போமா இருந்தால், அதன்படி இந்த நாட்களை நாங்கள் செயல்படுகிறவர்களா இந்த நாட்களே இருப்போம். இந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று இந்த நாட்களை நான் விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் கர்த்தரை நீங்கள் சகாயராய் இந்த நாட்களிலே ஏற்றுக்கொள்ளுகிறவர்களே, அருமை பிள்ளைகளே, மனுஷனை அல்ல, இந்த ராஜாதி ராஜனும் கர்த்தாதி தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், உங்களுக்கு ஜீவனை தந்த தேவனை இந்த நாட்களை நீங்கள் சகாயராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது மனுஷனால் வருகிற எந்த விதமான பொல்லாப்போடும், எந்த விதமான நிந்தைகளும், எந்த விதமான உபத்திரவங்களும், எந்த விதமான நெருக்கங்களும் இந்த நாட்களிலே அங்கே உங்களை ஒன்றும் செய்யாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை அறிந்து கொள்ளவான். அதனாலே அருமை பிள்ளைகளே, தேவன்தான் நமக்கு உதவி செய்வார், சகாயம் செய்வார் என்பதை நாங்கள் திடமாக அறிந்து கொள்வோமா இருந்தால், ஆண்டவரோடு இந்த நாட்களில் அவருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களை நடக்க நாங்கள் கற்றுக்கொள்வோம். இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் தேவனை சார்ந்து நடவுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் ஆண்டவரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.